வணக்கம். வேத ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா எல்லா லக்னமும் ஒண்ணு கிடையாது. ஆனா அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் ராஜா. இன்னைக்கு நம்ம ராசி மண்டலத்தோட அந்த ஒற்றை ராஜாவான சிம்ம லக்னத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சிம்ம லக்னம்னா சும்மா இல்லங்க. அது ராசி மண்டலத்தோட அசைக்க முடியாத கிங். ஏன் தெரியுமா? அதோட அதிபதி யாருன்னு பாருங்க. கிரகங்களுக்கே ராஜாவான சூரியன். அப்போ அதோட கம்பீரமோ அதிகாரமோ தானாவே வராதா என்ன? இதோட அடிப்படை தன்மையே நெருப்புங்க. அதாவது எனர்ஜி, பேஷன், லீடர்ஷிப் இதெல்லாம் அவங்க ரத்தத்திலே கலந்திருக்கும். அதோட இது ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம்னா என்ன? ஸ்டெடியா, நிலையா இருக்கிறது. அதனால இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல மலை மாதிரி உறுதியா நிப்பாங்க. யாரால அசைக்க முடியாது. சரி, இப்போ அவங்களோட தோற்றம், அவங்களோட ஆளுமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு கூட்டத்துல ஒரு ராஜாவை எப்படி ஈஸியா கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி இவங்களையும் நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிங்கம் எப்படி கம்பீரமா நடந்து வருமோ அப்படி ஒரு நட, நிமிர்ந்த பார்வை, அகன்ற நெத்தி, அப்படியே பிரகாசமா ஜொலிக்கிற கண்கள், இதெல்லாம் தான் சிம்ம லக்னக்காரங்களோட ஸ்பெஷல் அடையாளம். அவங்க பேச ஆரம்பிச்சாங்கனாலே அதுல ஒரு அதிகாரம் இருக்கும் பாருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்தையே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு ஆளுமே அவங்களுக்கு. ஓகே, இப்போ வெளியில பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து அந்த சிங்கத்தோட இதயத்துக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற குணங்கள் என்னென்னு பார்ப்போம். இதுதாங்க அவங்களோட உண்மையான பலமே. சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க பிறவி தலைவர்கள்னே சொல்லலாம். மத்தவங்க கீழே வேலை செய்யறதை விட 10 பேரை வழிநடத்துறதா இவங்களுக்கு பிடிக்கும். சூரியன் எப்படி ஒளிவு மறைவில்லாம பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி இவங்களும் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. நேருக்கு நேரா பேசிடுவாங்க. அவங்களோட பெருந்தன்மையும் சுயமரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்மானத்துக்கு சின்னதா ஒரு பாதிப்பு வந்தா கூட அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த ஒரு வரி இவங்களோட குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. ஆமா, இவங்க ரொம்ப இண்டிபெண்டன்ட். யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனா தங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழியை காட்டுவாங்க. சரி, இந்த ராஜகுணம் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்லயும் எப்படி வெளிப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட ராஜ்யம் எப்படி இருக்கு, அவங்களோட சொந்த பந்தங்களும் எப்படி இருக்காங்க. இவங்க எங்க ஜொலிப்பாங்க தெரியுமா? பவர் எங்க இருக்கோ அங்கதான். கவர்மெண்ட் வேலை, அரசியல், பெரிய கம்பெனில மேனேஜ்மெண்ட், டாக்டரா இருக்கிறது, நகை வியாபாரம், ஏன் கலைத்துறையில கூட தலைமை பண்பு தேவைப்படுற எந்த இடமா இருந்தாலும் சிம்ம லக்னக்காரங்க ஜெயிச்சு காட்டுவாங்க. ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா இவங்க கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டியூவல் நேச்சர் இருக்கு. வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ஒரு மாதிரி ரஃப்பா தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டான மனசுங்க. குறிப்பா தன்னோட குடும்பம்னு வந்துட்டா அவங்க மேல உசுரையே வச்சிருப்பாங்க. அவங்களோட பாசம் ரொம்ப ஆழமானது. சரி, இப்போ ராஜாவுக்கு எப்படி நண்பர்களும் இருப்பாங்க, எதிரிகளும் இருப்பாங்களோ அதே மாதிரிதான் சிம்ம லக்னக்காரங்க ஜாதகத்திலையும். அவங்களோட வெற்றியை முடிவு பண்ற கிரகங்கள் எது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு, பிரச்சனை கொடுக்கறது யாரு, வாங்க பார்க்கலாம். இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. பாருங்க, லக்னாதிபதியான சூரியனே இருக்கிறதால புகழ், அதிகாரம், நல்ல ஹெல்த் எல்லாம் கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான யோகக்காரகன் செவ்வாய். இவர் வீடு, நிலம், அதிர்ஷ்டம்னு அள்ளி கொடுப்பாரு. குரு பகவான் புத்திசாலித்தனத்தையும் வம்சவிருத்தியும் கொடுப்பார். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அது சனி பகவான். சூரியனோட மகனான சனி இயல்பாவே சூரியனுக்கு எதிரி. அதனாலதான் சிம்ம லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதியா வராரு. இதனால சிம்ம லக்னக்காரங்க பார்ட்னர்ஷிப், பிசினஸ் மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். எவ்ளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் அவருக்கும் சில பலவீனங்கள் இருக்கதானே செய்யும். இப்போ சிம்ம லக்னக்காரங்களோட ஆட்சிக்கு சவாலா இருக்கக்கூடிய அவங்களோட சில வீக்னஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்னஸ் முன்கோபம். இவங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் பர்ஃபெக்டா நடக்கணும். அதனால ஏதாவது தாமதமானாலோ இல்ல தப்பா போனாலோ அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. சட்டுன்னு கோபம் வந்துடும். ரெண்டாவது, பிடிவாதம். நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா அதுதான் சரி அப்படின்னு கடைசி வரைக்கும் நிப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த குணம் அவங்கள மத்தவங்க கிட்ட இந்த தனியா கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இல்லாதது ஒரு சேலஞ்சு தான். மூணாவது, இதுதான் இவங்களோட மிகப்பெரிய பலவீனம், அதே சமயத்துல ரொம்ப ஆபத்தான பலவீனமும் கூட. என்னன்னா புகழ்ச்சிக்கு மயங்கிறது. யாராவது இவங்கள பத்தி 4 வார்த்தை நல்லதா பேசிட்டா போதும், அதுல அப்படியே மயங்கிடுவாங்க. இந்த குணத்தை மத்தவங்க ரொம்ப ஈஸியா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த எல்லா சேலஞ்சையும் தாண்டி ஒரு சிம்ம லக்னக்காரர் தன்னோட சிம்மாசனத்தை எப்படி வாழ்க்கை முழுக்க வெற்றிகரமா காப்பாட்டிக்கிறது, அதுக்கு சில வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 2 பரிகாரங்கள். முக்கியமா நாம செய்ய வேண்டியது லக்னாதிபதியான சூரிய பகவானோட அருளை பெறுவதுதான். தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யறது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்றது. இது ரெண்டும் இவங்களோட சக்தியை பல மடங்கு அதிகமாக்கி வெற்றிகளை குவிக்க உதவும்.
சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். சிம்மத்தோட கர்ஜனை அது அவங்களோட இயல்பான அதிகாரமா இல்ல அகந்தையோட வெளிப்பாடா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன கோட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட வெற்றியே தீர்மானிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?